Hi everyone, welcome to my channel Shasmina's Diary. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான இறைச்சி ரொட்டி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இந்த இறைச்சி ரொட்டியோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த நோன்பு டைமில் கைவலிக்க மாவு பிசையணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அதோட மாவை 1 மணி நேரம் அரை மணி நேரம்னு ஊற வைக்கணும்னு தேவையும் கிடையாது. நினைச்ச நேரத்தில் இந்த சிக்கன் ரொட்டியை ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சுடுவீங்க. அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி. பிகினர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இந்த ஈஸியான டேஸ்டியான சிக்கன் ரொட்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் ரொட்டி பண்ணுறதுக்காக நான் 200 கிராம் உருளைக்கிழங்கு 4 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 200 கிராம் சிக்கன் எடுத்து மஞ்சள் உப்பு சேர்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூடவே பாதி கேரட்டை இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்ததாக இந்த கிழங்கை மேஷ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு ஃபோர்க் இல்லைன்னா உங்கள் கையால் இந்த மாதிரி நல்லாவே மேஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதை ரொம்ப அதிகமாக மேஷ் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் இருக்கிற மாதிரியே பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம இந்த சிக்கன் ரொட்டியை சாப்பிடும்போது இந்த சிக்கனோட கிழங்கும் சேர்ந்து கடிப்படும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கப்புறமா இந்த சிக்கன் ரொட்டிக்கான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கி வரும்போது நாம் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை பச்சை மிளகாயை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இப்போ இந்த சிக்கன் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி வர இந்த டைமில் தேவையான மசாலாக்களை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். இதுக்கப்புறமா நான் மேஷ் பண்ணி வச்சுருக்க கிழங்கை இதோட சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று நல்லாவே மிக்ஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கொள்ளுங்க. ஃபைனலாக இது கூட நான் எடுத்து வச்சுருக்க கேரட்டை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். அண்ட் இது கூடவே கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கொள்கிறேன். இது ஆப்ஷன் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். ஸோ அவ்வளவுதான், நம்ம செய்ய போகிற சிக்கன் ரொட்டிக்கான ஸ்டஃபிங் சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இந்த கறியை நல்லாவே ஆற விட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம இது சூடு ஆறுறதுக்கு முதல் இந்த கறியை சேர்த்து ஸ்டஃபிங் செஞ்சோம்னா இது ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் மாறினதுக்கப்புறமா கொஞ்சம் கறி எடுத்து உங்கள் கையில் வச்சு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இது எல்லாத்தையுமே ஷேப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அதாவது இந்த கறியை ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப குறைவாகவும் இல்லாமல் இதே அளவுக்கு எல்லாத்தையுமே ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம செய்ய போகிற சிக்கன் ரொட்டி எல்லாமே ஒரே அளவுக்கு நமக்கு கிடைக்கும். அண்ட் அதோட பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா இந்த சிக்கன் ரொட்டிக்கான ரொட்டியை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக நீங்கள் எந்த கப்பால் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா ஒரு கரண்டியால் அடியில் இருக்க மாவையும் சேர்த்து ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ இதை எந்தவித கட்டிகளும் இல்லாதபடி இதை நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம இந்த சிக்கன் ரொட்டியை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக பர்ஃபெக்டாக வரதுக்குமே இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஃபைனலாக நாம் செய்ய போகிற ரொட்டிக்கான மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கெல்லாம் கரைப்போம் இல்லையா, அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இதை ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணித்தன்மையும் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா இந்த ரொட்டியை பண்ணுறதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். இதில் இந்த மாதிரி ஒரு கரண்டியால் மாவை சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. மாவை சேர்த்ததுக்கப்புறமா இதை பேன் ஃபுல்லாகவே சுற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓரங்களில் இந்த மாதிரி விடுபட்டு வரும்போது பயப்படாதீங்க, ஒரு ஸ்பூனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே குக் ஆகி வந்துடும். இப்போ இதை அடுத்த சைடும் மாற்றி விட்டுக்கொள்கிறேன். இதை நம்ம 100 வீதம் குக் பண்ணணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம இதை மடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக நமக்கு வராது. உங்களுக்கு இதை பார்த்தாலே விளங்கி கொள்ளுவீங்க இது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராகவே நமக்கு வந்திருக்குன்னு. ஸோ இந்த டைம்லேயே பேனில் ரொட்டியை வச்சு கறியை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். கறியை இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா 2 ஓரங்களையும் மடித்து விட்டுக்கொள்ளுங்க. ஜஸ்ட் நாம் ரோல்ஸ் எல்லாம் எப்படி சுற்றி எடுப்போமோ அதே மாதிரி இதையுமே ஒரு பாக்ஸ் ஷேப்பில் சுற்றி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அவ்வளவுதான், நம்மளுடைய சிக்கன் ரொட்டி ரொம்ப பர்ஃபெக்டாகவே நமக்கு வந்திருக்கு. நாம் இதை பேனில் வச்சு ஸ்டஃபிங்கை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இதோட ஓரங்கள் ஈஸியாகவே ஒட்டி நமக்கு செட் ஆகி வந்துடும். ஸோ இதே மாதிரியே மீதம் இருக்க எல்லா மாவுலையுமே இந்த ரொட்டியை செஞ்சு சிக்கன் ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம கடைகளில் வாங்குகிற அதே சிக்கன் ரொட்டி நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாகவே செஞ்சிடலாம். அடுத்ததாக நம்ம செஞ்ச ரொட்டி எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் ரொட்டி ஒன்றொன்னா சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா ஒவ்வொரு சைடை 4 சைடையுமே இதை நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதே மாதிரி 4 சைடுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளவுதான், நம்மளுடைய சிக்கன் ரொட்டி ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக சூப்பராகவே ரெடியாகிருக்கு. இதை நீங்கள் வீட்டில் தான் பண்ணினீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தோள் கொடுங்க. இதே போல் மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பை பாய்.